Hi, hello viewers. Welcome back to Elisha's Home Cooking. இன்னொரு ஸ்பெஷல் ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராப் கறி. இந்த ஸ்பைசியான நண்டு கிரேவியை எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இதை நாங்கள் ஒரு மண் பாத்திரத்தில் செய்ய போகிறோம். ஸோ ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு. இதில் பாதி நாங்கள் சாம்பார் வெங்காயம் எடுத்துருக்குறோம். ஒரு முழு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு 2 பெரிய பச்சை மிளகாய் பீஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அனியன் நல்லா ஃப்ரை ஆன பிறகு 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம். 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். ஸோ இந்த மசாலாஸ் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இது நாங்கள் ஒரு 2லேருந்து 3 மீடியம் சைஸ் தக்காளி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதையும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ மசாலாலாம் மசிஞ்சு வரும்போது நம்மளுக்கு இந்த ஸ்டேஜில் இருக்கும். ஸோ இப்போ நீங்களே பார்த்தீங்கன்னா மசாலாலேருந்து எண்ணெய்லாம் திரிஞ்சு வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் நாங்கள் சால்ட் ஆட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு தேவைக்கேற்ப சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம நண்டு ஆட் பண்ணிக்கலாம். இதை நாங்கள் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இந்த நண்டையும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 400 to 500 கிராம் நண்டு இருக்கும். இந்த மசாலாவோட நல்லா கலந்து விட்டுக்கோங்க நண்டை. இப்போ ஒரு சின்ன டம்ளரில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இந்த நண்டு வேகிறதுக்காக. கிரேவி கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு நீங்கள் தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் இப்படியே விட்டுடலாம். ஸோ நம்மளுக்கு ஒரு 15 to 20 மினிட்ஸில் இந்த நண்டு வெந்து வந்துடும். இதை நீங்கள் மல்லி தூவி இறக்கினா நம்மளுக்கு ஸ்பைசியான கிராப் கறி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அங்கே ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்கமிங் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வியூவர்ஸ். ஹாவ் அ நைஸ் டே.